மேரேஜ் இஸ் எ இன்ஜூரியஸ் டு ஹெல்த். தனி குடித்தனம் கணவர்மார்களை காயப்படுத்தும். ஒரே வீட்டில் இருந்து கொண்டு தனித்தனியாக இருப்பது கலாச்சாரத்துக்கு கேடு. ஹலோ சார். சார் நைட் ஷிஃப்ட் நானே வந்துடுறேன் சார். ராஜு சார் வீட்டுக்கு கிளம்ப சொல்லுங்கள். பாப்பா உடம்பு சரியில்லையா? நைட் ஷிஃப்ட் நானே வந்து பார்க்குறேன் சார். என்னது நைட் ஷிஃப்ட்டா? நைட் ஷிஃப்ட் போறியா? ஆமாம். நான் நைட் ஷிஃப்ட் போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல இப்பதான் டே ஷிஃப்ட் போயிட்டு வந்த, அதுக்குள்ளேமா நைட் ஷிஃப்ட்? அது ஏன் பிரச்சனை. உனக்கு என்ன வந்தது? நீ பாட்டுக்கு அந்த ரூமில் இருக்க, நான் பாட்டுக்கு இந்த ரூமில் இருக்க. உன்னை எதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? நான் எப்போ ஆஃபீஸ் போனால் உனக்கு என்ன? எனக்கு ஆஃபீஸில் 1000 பிரச்சனை இருக்குது. நைட் ஷிஃப்ட் போய் தான் ஆகணும். பேசாம விடு. இல்ல இப்பதான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்த, டயர்டா இருக்கும்ல, அதான் கேட்டேன். நாளைக்கு என் பர்த்டே. ஸோ டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் சேர்த்து பார்த்தா நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாம். அதனால தான் நைட் ஷிஃப்ட் போகிறேன். நாளைக்கு உன் பர்த்டேவா? என் பர்த்டேவே உனக்கு தெரியல. இல்லை நான் நைட் ஷிஃப்ட் போனா என்ன, டே ஷிஃப்ட் போனா என்ன, உனக்கு என்ன வந்தது? சரி பர்த்டேக்கு என்ன பிளானு? பிளான சொல்லிட்டாலும் அதுவா, எங்கள் அப்பா அம்மா சித்தி சித்தப்பா குடும்பத்தோட சின்னதாக ஒரு கேக் கட்டிங் பண்ண போகிறோம். அவங்களாம் யாரும் இங்கே வரக்கூடாது. உங்கள் வீட்டாளர்களை வச்சு இங்கே கேக் கட் ஏன்? பண்ணக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க இங்கே வரக்கூடாது. அதே மீறி வந்தாங்கன்னா அவ்வளோதான். அவங்களோட பர்த்டே கொண்டாடுறதா இருந்தால் தெருவில் போய் கொண்டாடு. அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ஒன்று தான் கேடு. அவங்க வர்றதில் உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது தான். நீ வேற யாரையாவது கூப்பிட்டுக்கோ, ஆனால் அவங்க இங்கே வரக்கூடாது. கண்டவங்களையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு. யாருமே வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லலை. உன் ஃபேமிலியிலேருந்து யாரும் இங்கே வரக்கூடாது. மற்றபடி யாருனாலும் நீ கூப்பிட்டுக்கோ. இவனை அடித்து துரத்தணும். அப்போது ஃபேமிலி கூப்பிடக்கூடாதுன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாமா? அது உன் இஷ்டம். உன் ஃபேமிலி தவிர யாருனாலும் நீ கூப்பிட்டுக்கோ. கூப்பிட்றேன்டி கூப்பிட்றேன். நீ ஏன் சாக்கார அளவு கூப்பிட்றேன். முஞ்சப்பாரு. டேய் எவ்வளோ நேரம்டா? எவ்வளோ நேரம் உட்காந்து வெயிட் பண்ணுறேன் நான். அதான் வந்துட்டேன்ல, சொல்லு. சரி என்ன வேலைக்கு பருவம் வந்திருக்க? இவனோட ஷெட்யூல் படி கனெக்ட் பண்ணா உனக்கு டே ஷிஃப்ட் தானே? டே ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டுருக்கேன். மச்சான் கம்பெனிக்காக மாடா உழைக்கிறியே. கம்பெனி அப்படி தாங்கி பிடிக்கிற போல. உன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாய் கிடைக்க அந்த ஓனர் கொடுத்து வச்சிருக்கணும். சரி உன் பிரச்சனையை விட அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குது தெரியுமா உனக்கு? டிவி கேட்ச் வந்ததுக்கப்புறம் 700 ஒயின் ஷாப்பை இழுத்து முட்டான மச்சான். போகிற போக்க பார்த்தா தமிழ்நாடு ஒயின் ஷாப்பே இருக்காது போல இருக்கு. நீ வேணா வாங்கினா வாங்கி அடிக்க வச்சுக்கோடா. நாளை பேனா அலைய வேணாம்ல. அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சு போன 20 கல்யாண மனைவிகளை கவுன்சி குத்தி சேர்த்து வைக்கிறாங்களாமா. என்னடா சொல்கிற? சேர்த்து வச்சா நல்லா தானே இருக்கும், நம்ம ஷாஜகான் படத்தில் வர மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கபடி பிளான் வேறு பண்ண போகிறாராமா. சர்க்கார் படத்தை பண்ணிட்டாருல, அது மாதிரி பண்ணுவார் மச்சான் அவரு. ஏதோ அடுத்த வாரம் கபடி மேட்ச் நடத்த போறாராமா. நான் வர பேர் கொடுத்துருக்கேன். நீ என்ன கொடுக்குறியா? லிஸ்ட் ஃபுல்லாக எடுப்பது மச்சான். அது ஒன்றுதான் இப்போ முக்கியம். ஏன் வந்தது ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? பொண்டாட்டியோட சண்டை மச்சான். என்ன சண்டை? என்னவா? நாளைக்கு என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்றா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்டா சொல்லவே இல்லை பர்த்டேன்னு? பர்த்டேக்கு யாரும் கூப்பிடக்கூடாதுன்ட்டாடா. ஏன் என்ன கூடவா? உன்னதான் முதல்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. மச்சான் டேய் அவங்க அண்ணிடா. போடாய். புரியுது. ஏதோ பஞ்சாயத்து போல பெருசா. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? எதனா பண்ணுமே. இரு, என்கிட்ட உன் பிரச்சனைக்கான சொல்யூஷன் இருக்கு. நானே அதை பார்த்தா சால்வ் பண்ணுறேன். தலைவன் எங்களுக்காக இருக்கான். என் பிரச்சனைக்கு உன் பிரச்சனை இல்லை. ஊரில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஐடியா கொடுப்பான். எங்கே இருக்கு? மச்சான் இந்த வீடியோ பாரு. போடா லூஸு. போட விளக்கண்ண. வணக்கம் என் குடும்பங்களே. நான் உங்கள் பக்கா என்டர்டைன்மெண்ட்லேருந்து பக்கா கரடி கருணாகரன் வந்திருக்கேன். டெய்லியும் ஒரு வீடியோ எடுத்து போகிறது தான் என்னோடய வழக்கம்.
நான் நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து தீர்த்து வச்சுருக்கேன், இல்லை வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி சண்டைகள், காதலன் காதலி சண்டைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுருக்கேன். டெய்லியுமே எனக்கு நிறைய கால்ஸ் வரும், ஏன்னா என் பொண்டாட்டி இப்படி பண்ணுறா, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கான டிப்ஸ் என்னன்றதை எந்த கார்டில் போடுவேன், அதை கேட்டு அதை தேவையானவங்க பயனடையுங்க. உங்களுக்காகவே தான் நான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நிறைய பேர் நல்லா இருக்கணும், நான் யார் லைஃப்பையும் கெடுக்க விரும்பலை. உங்களுக்காக மட்டுமே இவ்வளோ பொருள் செலவை காட்ட முடியாது. அதனால் இந்த சொந்த செலவில் ஒரு வீடு எடுத்து ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். நான் இந்த ரூம் மட்டும்தான் என்னோட சொர்க்கமே. இந்த ரூமை தாண்டி நான் எங்கேயுமே வெளியே வந்ததே இல்லை. எப்படி தெரியுமா? வெளியில் 120 டிகிரி வெயிலுன்றாங்க, விஜய் சிஎம் ஆகிட்டார் சொல்கிறாங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாது. என்னோட தேவையெல்லாம் என்னோட கிளைண்ட்ஸ் தான். கணவன் மனைவிகள், காதலர்கள் தான் என்னோட கிளைண்ட்ஸு. அதனால் சில நேரங்கள் நான் அப்படி தான் உணர்வேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்காம என்னோட டிப்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும், சரியா? டிப்ஸே சொல்ல மாட்டேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் பின்னாடி வரும், அதை பார்த்து பயனடைங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சாயந்தரமே சந்திக்கிறேன். பாய். பிடிச்சிட்டேன், ஐடியா வந்துச்சு மச்சான். நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். ஹாப்பி பர்த்டே மச்சான். இவன் என்னென்ன கூட்டு பண்ண போகிறானோ. ஒய்ஃபை கதற விட போகிறேன் பாரு. வரேன். நைட் ஷிஃப்ட் போறேன்ட்டு உடனே வந்துட்டீங்க. ஏன் ஏதாவது முக்கியமான வேலைக்கு எடுத்துட்டேனா? மூஞ்சி பதட்டமா வச்சிருக்கா. நான் அவ்வளோ சொல்லியும் போனீங்களே, திரும்பி ஏன் வந்துட்டீங்க? உண்மைதான் போல. நீ ஏன் இவ்வளோ பதட்டமா கேட்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். கொல்ப பார்த்தியா இதுக்கு? ஏதோ திட்டுத்தனம் பண்ணுறா. மாட்டு வயிறு அப்போ வச்சுக்கிறேன். இவ வேற கதவை பூட்டிக்கிறா. இவனுங்க வேற எப்போ வருவான்னு தெரியல. என் பர்த்டே எனக்கு நடந்த மாதிரி தான். எழுந்து வா மச்சான். இவன் வேற இவ்வளோ கூப்பிட்டு வந்துட்டான். என்ன நடக்க போன்னு தெரியலையே. யார் உங்களாம்? சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தாம்மா. உன்னை கதற விட வந்த கருப்பு நான் எப்படி கதற விட்டுருமா? மச்சான் அந்த கேக்க பிடி. குர்ரா பேபி இப்படி வா, இந்த பெஞ்சு சென்டர் பண்ணுவோம், கேக் வச்சிடலாம். என்னடா நீ என்னையே வேலை வாங்குற? அப்படிதான் குடா மச்சான். சே, இந்த கல்ல ஏன்டா வாங்கினா? சரி விடு, என் பொண்டாடி சாப்பிடு. பர்ஃபெக்ட். ஓகே பேபி அச்சுக்கா. சூப்பர். ஸ்பெஷல் டே மச்சான் உனக்கு. தேங்க்ஸ் மச்சி. மச்சான் என்ன மச்சான் கேக் வெட்டுறா? அப்படியா மச்சி? ஐயோ இவ வேற முறைக்கிறாளே. என்னதான் இருந்தாலும் என் வைஃப் கேக் கட் பண்ணால் நல்லா இருக்கும் மச்சி. கொஞ்சம் கேக் கட் பண்ணி செல்லும். நான் எதுக்கு வெட்டணும்? உன் பர்த்டே தானே, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே வந்திருக்காங்க, நீயே வெட்டு ப்ளீஸ்மா. இந்த ஐஸ் வைக்கிற வேலைலாம் இங்கே வேணாம். உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்க. ஓவராக பண்ணுறோம். டே க்ரீமில் படாமல் பார்த்துக்கூடா செல்லம். எனக்காக இந்த கேக் கூட வெட்ட மாட்டியா? நீ வெட்டினா தான் நான் சாப்பிடுவேன். விட மாட்டான் போல இருக்கு. வி வாண்ட் பேச்சுலர் லைஃபா? இவனா என்னது இது? என்ன கூட்டு இடத்துல எழுதிருக்காங்க? டேய் ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க? சர்ப்ரைஸ். சண்டாளி, சத்தியமாக நான் பண்ண சொல்லமா? ஐயோ மறுபடியும் முறைக்கிறாளே. நீ தான் பண்ண சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் எப்படி சொல்கிறேன்னா, உனக்கு தான் என் கூட வாழ பிடிக்கவே இல்லையே. நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற, அதனால் பேச்சுலர் லைஃப் வேணும்னு நினைக்கிற. இது எனக்கு தெரியாதா? சும்மா கேக்கை வாங்கி வச்சுட்டு என்ன வெட்டுன்னு என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா? உன் ட்ராமாவெல்லாம் உன் வீட்டாளுங்களோட வச்சுக்கோ. என்கிட்ட வச்சிட்டு இருந்த செவில் பிஞ்சிரும் பார்த்துக்கோ.
ஏதோ உன் பர்த்டேன்றதுனால சும்மா விடுறேன் உன்னை. பேபி சீக்கிரம் கேக்க வெட்டிட்டு முதல்ல கிளம்ப சொல்லு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்க வீட்டில் ஒரு இங்கிதமே இல்லாமல் நைட் டைமில் வந்துட்டு சி இவங்களாம் படித்தவங்களா? படித்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் ஒன்றை சொல்லணும். மா சத்தியமாக நான் பண்ண சொல்லம்மா. என்ன சும்மா சும்மா பொய் சொல்லிட்டு இருக்க? நீ தான் பண்ண சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன அவ்வளோ முட்டாளா? நான் பண்ணலம்மா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என் ஒய்ஃபு தான் இங்கிலீஷ் தெரியும்ல, தமிழில் எழுதிருக்க வேண்டியதானடா. ஏ பேபி ஹாப்பி பர்த்டே பேபி. உன் ஒய்ஃப் மேல அவ்வளோ பாசமா உனக்கு? ரொம்ப வலிற போல. ஆமாம். ஏய் என்னடி கேக் கட் பண்ண வந்தா கேக் கட் பண்ணுறதை மட்டும் பார்க்கணும். வந்தோமா கேக் கட் பண்ணோமா போனோமான்னு இருக்கணும். என்னது இது? சீ கையெடு. பேபி பாரு பேபி. இரு பேபி, நான் கேட்குறேன். ஹே, கேளு baby. உனக்கு என்ன பிரச்சனை? இவ என் பேபி, அவ அப்படிதான் பண்ணுவா. உனக்கு என்ன வந்தது? அவ என் மேல பாசமா இருக்குன்னு பொறாமப்படாத. சரி கேக் வெட்டிட்டு சீக்கிரம் எல்லாரும் கிளம்புங்க. அவங்க எதுக்கு கிளம்பணும்? வேணும்னா நீ கிளம்பு. இவங்க யாரும் கிளம்ப மாட்டாங்க, இங்க தான் இருப்பாங்க. எப்போ இங்க தான் இருப்பாங்க. என்னது இங்கே தான் இருப்பாங்களா? ஆமா இங்கே தான் இருப்பாங்களா? ஆமா. இங்கே தான் இருப்பாங்களா? ஆமாடி, உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி கேளு பேபி, நாக்க புடுங்குற மாதிரி. எல்லாம் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவல்ல? நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன். கொய்யால நீ கேட்கக்கூடாது, புரியுதா? நீ உன் இஷ்டப்படி இருந்துக்கோ, நான் கேட்க மாட்டேன். ஓகேவா? ஓ அப்போ என் இஷ்டத்துக்கு என்ன நாள் பண்ணலாமா? பண்ணிக்கோ. கேட்க மாட்டேல்ல? கேட்க மாட்டேன். எதுவும் கேட்க மாட்டேல்ல? ஆமா, இருந்துக்கோ. பேபியா? ஆமா. ஆஹா, என் பேபியை பார்க்குறியா? என்னது இவளுக்கு பேபியா? பேபே தெரியுமா ப்ரோ? நான் உங்க பெரிய ஃபேன் ப்ரோ. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். உண்மைதான், நான் உங்க எல்லா வீடியோ பாப்பனே பாத்துக்கோங்களேன். எல்லா வீடியோவும் பாப்பீங்களா ப்ரோ? நீங்க வீடியோல கொடுக்க டிப்ஸ் வச்சு தான் இங்க நிறைய பேரோட ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீடியோ பார்த்து தான் நானே நிறைய விஷயம் கத்துக்கிறேன். ஐயோ அப்படியா? அப்புறம் இந்த ஐயோ. ஆமா, நீங்க எப்படி இங்க? நான் இங்க தான் ப்ரோ, இங்க தான் ஸ்டே பண்ணிருக்கேன். என்னது உள்வாடகையா? எத்தனை நாளா? இப்போதான் ஒரு 2 இயர்ஸா. ஓ மை காட், 2 இயர்ஸா? மச்சான் உன் ரூம் எங்க? இங்க தான்டா. எதுக்கு ஒரு மூலம் கேட்டு போறோம்? இது என்னடா ரூம் ஹாஸ்பிட்டலா இப்படி இருக்கு? மச்சான் உள்ள என்ன பேசிட்டு இருக்காங்க? நான் தான் மச்சான் இருக்கு. அந்த பேசிட்டு நீ தானா? இப்படி மோசம் பேட்டியா மச்சான்? ஓ பொண்டாட்டி ரூம்ல 2 வருஷமா ஒருத்தன் இருக்கான், அதுவும் வித் ஏசியோட. நீ என்னடா பேசண்ட மாதிரி டேபிள் ஃபேன் வச்சு பத்தி தூங்கிட்டு இருக்க? அசிங்கமா இல்லையா உனக்கு? ஓ பொண்டாட்டி ரூமுக்குள்ள என்ன பண்றா ஏது பண்றான்னு கூட பார்க்க மாட்டியாடா டேய்? ஏன்டா டேய், நீங்களா நினைச்சுக்கிறது பொண்டாட்டிக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? கேக் வெட்டியாச்சுல, கிளம்புடா. என்னது கிளம்பணுமா? ப்ரோ
கிளம்புடா. மச்சான் ஏய் என்னடி டான்ற, அவங்க இங்கே தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. உனக்கு வேணான்னா நீ கிளம்பு. என்னது நான் கிளம்பணுமா? இதோ வரேன் இரு. என்ன சொன்ன? இப்போ சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. பேபி ஏதாச்சும் மாசா சொல்லி விட்டு பேபி. இவங்களாம் இங்கே தான் இருப்பாங்கன்னா இவனும் இங்கே தான் இருப்பான். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஏதாச்சும் பேசு பேபி. உள்ள க்ரீன் மேட் மாட்டிருக்கு, எதுக்கு? அது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரீல்ஸா? ம் பார்த்தா ரீல்ஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே. சரி போ. போய் தொலை. ஓகேவா? போலாமா? இப்போ ஓகே. கணவன் மனைவிகளே, காதலர்களே, காதலிகளே. ஏய் கொஞ்சம் ஹேர்ஸ்டைல் சரி சரிங்களா? பண்ணு. இப்போ ஓகேவா? ஓகே. நீங்கள் என்னடா எங்களுக்கு ஃப்ரீடம் தருது? நாங்களே எங்கள் ஃப்ரீடம் எடுத்துக்கணும்.